உங்க அப்பா அம்மா கிடையாது. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. சாப்பிட்ற பொருள் கொடுத்தா கூட அது தீந்து போயிடும்னு பயத்தினால அதை என்ன பண்ணுவாங்களாம், ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுப்பாங்களாம். அதனால ஐ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் தேர் மைண்ட் செட். ஸோ இந்த பொருளை நான் இழந்துட்டேன், திரும்ப வாங்கி கொடுக்கறதுக்கு யாருமே, அதுதான் ஆர்ஃபன் மைண்ட் செட், ஒரு அனாதையின் மனநிலை. தேவன் என் அப்பா என்பதை நீங்க புரிந்து கொள்ளலைன்னா, அது உங்களுக்கு அந்த உணர்வு இல்லைன்னா நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க. ஐயோ இது என்னை விட்டு போயிருச்சுன்னா திரும்ப எனக்கு வரவே வராது. இவங்க நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. நிறைய கிறிஸ்தவர்கள் நான் பார்த்திருக்கிறேன். அவங்களுக்கு வந்து என்ன ஒரு பயம்னா, இந்த விஷயத்தை நான் இவங்களுக்கு கொடுத்துட்டேன்னா இது எனக்கு திரும்ப வரவே வராது. ஏன்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு யார் மேல நம்பிக்கை இல்லை, அவங்க அப்பா மேல நம்பிக்கை இல்லை. எனக்கு ஒரு பெரிய தகப்பன் இருக்கிறார், உலகத்தை உண்டாக்கினவர் என் கூட இருக்கிறார். நான் ஒரு விஷயத்தை இழந்தேன்னா 7 காரியத்தை நான் திரும்ப பெற்றுக்கொள்வேன் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க இழக்கவே மாட்டீங்க. எப்பொழுதும் நீங்க பெற்றுக்கொண்டே தான் இருப்பீங்க. நீங்க கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, அடுத்த சைடு வந்துகிட்டே இருக்கும். இயேசு காலத்துல பேசின மொழி வந்து அரமிக்னு, ஹீப்ரூல ஒரு டைலக்ட் அரமிக். இப்ப நம்ம அப்பான்னு கூப்பிடுறோம்ல, அது மாதிரி அவங்க அபான்னு கூப்பிடுவாங்க இஸ்ரேல் ஜனங்கள். பரிசுத்த ஆவியானவர் எந்த அளவுக்கு வந்து இந்த வார்த்தையோட அன்பை உணர்ந்து இருக்கிறாங்கன்னா, அதை டிரான்ஸ்லேட் பண்ணாம அப்படியே எழுதுறாங்க. இங்கிலீஷ்ல அபானே எழுதுறாங்க. அந்த ஒரிஜினல் வேர்டுக்கு அப்படியே எங்க எழுதுறாங்க, அபா. இப்படிதான் கூடுவாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எப்படி கூடுவாங்க, அப்பா அபா 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 அபான்னு தான் கூடுவாங்க. அதை அப்படியே பரிசுத்த ஆவியானவர் எழுதுறாங்க. ஏன்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய மகிமையும் அந்த வார்த்தையில அவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு உள்ள. சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு, எப்பா நீ பயப்பட வேண்டாம், ஏன்னா எப்பொழுதும் நீ என்னை அப்பா என்று கூப்பிடுற அந்த உரிமையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன்றார் ஆண்டவர். பயத்தின் நிமித்தம், கிரியைகள் நிமித்தம் வந்து அற்புதங்கள் நடக்கிறது இல்லை. சொல்லுங்க, அதனால அற்புதம் நடக்கிறது இல்லை. அற்புதம் நடக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து விசுவாசத்தின் மூலமாக தான். இன்ஃபேக்ட் தேவனை பிரியப்படுத்துற ஒரே காரியம் விசுவாசம் மட்டும் தாங்க, வேற எதுவுமே தேவனை பிரியப்படுத்தல. பாருங்களேன், உங்களுடைய முயற்சியில என்ன தெரியுமா இருக்கணும், நான் இந்த தேவனை அறிந்து கொள்ளணும்ன்றதான் உங்க முயற்சியா இருக்கணும். கிறிஸ்தவத்துல வந்து பரவாயில்ல வந்து ஒரு பேச்சு நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். அதை நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட போன் பண்ணி, பிரதர் என் மேல ஏதோ பில்லி சூனியம் கட்டு வச்சுட்டாங்க பிரதர், அதனாலதான் என் வாழ்க்கையில எதுவும் நடக்கல பிரதர் அப்படின்வாங்க. இதை சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான் சொல்றாங்க. இது உங்களுக்கு எதிராக எந்த ஆயுதமும் வாய்க்காது என்று கருத்தை சொல்லுகிறார். நீங்க எதை நம்ப விரும்புறீங்க, பில்லி சூனியா வாய்க்கும் நம்ப விரும்புறீங்களா, இல்ல எனக்கு எதிராக ஆயுதம் வாய்க்காதுன்னு நம்ப விரும்புறீங்களா? உங்க ஸ்பிரிட்டையும் இப்ப இயேசுவோட ஸ்பிரிட்டையும் பக்கத்துல வச்சு பார்த்தா டிஃபரன்ஸே இருக்காது. ஏன் டிஃபரன்ஸே இல்லை தெரியுமா? உங்க ஸ்பிரிட்டும் இயேசுவோட ஸ்பிரிட்டும் ஒன் ஸ்பிரிட் ஆயிடுச்சு. யோர் ஸ்பிரிட், ஜீசஸ் ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஒன் ஸ்பிரிட். இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து பில்லி சூனியா வச்சா பழிக்குமா? வானத்தையும் பூமியும் படைத்த ஒருத்தர் உங்களுக்கு தகப்பனா இருக்கும் பொழுது நீங்க பயப்படுவீங்களா, பயப்பட மாட்டீங்களா? இதுக்கு பதில் சொல்லுங்க எனக்கு. உங்க அப்பா தான் வானத்தையும் படைச்சிருக்கிறார், பூமியும் படைச்சிருக்கிறார், பூமியில இருக்க சகலத்தையும் அவர் தான் படைச்சிருக்கிறார். நீங்க பயத்துல வாழ்வீங்களா? எத்தனை பேர் பயத்துல இருப்பீங்க? அப்படி இருப்பீங்க. இன்றைக்கு காலையில நான் ஒரு சகோதரியுடன் பேசி கொண்டிருந்தேன். அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அவங்க வீட்டுல ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியாம இருந்தாங்க, ரொம்ப பயத்துல இருந்தாங்க. ஸோ நேற்று ஒரு மெசேஜ் வந்து நான் எல்லாருக்கும் அனுப்பியிருந்தேன். போன வாரம் பேசின ஒரு செய்தி, தேவன் உங்கள் பாவத்தில் கணக்கில் வைப்பாரா, அது தம்ப்நெயில் போடுங்க. நேற்று எல்லாருக்கும் அனுப்பி விட்டேன். ஸோ அதை வந்து அவங்க கேட்டு அவங்களுக்குள்ள இருக்க அந்த பயம் வந்து நீங்கி ரொம்ப நிம்மதியா படுத்து தூங்குனாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அந்த பயம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா, யாரோ ஒருத்தவங்க அவங்கள பயம் காட்டியிருக்காங்க. எல்லா பாவத்தையும் நீங்க அறிக்கை பண்ணாதான் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாரு, சுகமாக்குவார், ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்ற ஒரு பயத்துல இருந்தாங்க. ஸோ கரெக்டா இந்த மெசேஜ் நேற்று நான் எல்லாருக்கும் அனுப்பி விட்டேன். போன வாரம் பேசினது அதை அவங்க கேட்ட உடனே நிம்மதியா படுத்து தூங்கியிருக்காங்க நேற்று. ஹல்லேலூயா. ஸோ வசனத்தை கேட்பது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா முதலாவது நீங்க வந்து தேவனுடைய வசனத்துல நேரத்தை செலவு செய்வது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஹல்லேலூயா. கலாத்தியர் 3:5 இந்த வசனத்தை போடுங்க. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? ஓகே, இங்க பவுல் ஒரு கேள்வியை கேட்கிறாரு, உங்க வாழ்க்கையில நடக்கிற அற்புதங்கள் எப்படி அது சாத்தியமாகுது? ஹவு இஸ் த மிரக்கிள்ஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப்? கலாத்திய சபைக்கு இந்த ஒரு கேள்வி எழுப்புறார். மிரக்கிள்ஸ் நடக்குது, உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்குது, ஆண்டவருடைய அசாதாரணமான காரியங்கள்லாம் நடக்குது, இது எப்படி நடக்குது நீங்க நினைக்கிறீங்க? நியாய பிரமாணத்தின் கிரியையினாலேயா, இல்ல வசனத்தை கேட்டு அதன் மூலமாக வர விசுவாசத்தினாலேயா? Hallelujah. Does he do it by the works of the law or by the hearing of faith? இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க,
நான் ஏதோ ஒரு காரியத்துல வந்து லேக் ஆகுறேன் பிரதர், அதனாலதான் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கல. என்ன காரியம் அப்படின்னா, இன்னும் அதிகமா நான் ஊழியம் பண்ணணும், இன்னும் அதிகமா நான் வந்து சில காரியங்கள்ல ஈடுபடணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும். இது முக்காவாசி அவங்க சொல்ற லிஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா கிரியை என்னது, அவங்க ஏதோ கடவுளுக்காக போய் செய்யணும். சில பேர்லாம் நான் பார்த்துருக்கிறேன், அவங்க வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, கிளம்பி எங்கேயாவது ஒரு ஒரு நார்த் இந்தியா அந்த மாதிரி ரிமோட் வில்லேஜஸ்க்கு வந்து மினிஸ்ட்ரிக்கு போயிடுவாங்க. வெரி வெரி ஃபேண்டாஸ்டிக். அது பண்றது தப்பே கிடையாது. நான்லாம் நிறைய நார்த் இந்தியா போய் மினிஸ்ட்ரி பண்றேன், தப்பே கிடையாது. ஆனா நீங்க அவங்களை கூப்பிட்டு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி கரெக்டா போயிடுறீங்கன்னா, இல்ல பிரதர், கத்தர் வந்து என்னை ரொம்ப ஆசை வச்சிருக்காரு, கத்தருக்காக நான் ஏதாவது ஒன்று செய்யணும்ல பிரதர், அதனால நான் வந்து என்னால முடிஞ்சது இதை பண்ணிடுறேன் பிரதர். சோ ஆண்டவர் சொல்லி செய்யறது வேற, இல்ல நான் ஏதாவது செய்யலைன்னா ஆண்டவர் என்னை வந்து ஆசீர்வதிக்க மாட்டாரு. நான் அதனால என்ன பண்ணிடணும், எப்பவுமே சென்னை சிட்டில ஏசி ரூம்ல இருக்கேன். சோ ஒரு வாரம் போய் என்ன பண்ண போறேன், ஏதோ ஒரு வில்லேஜ்ல போயிட்டு ஒரு ஏசி இல்லாத ஒரு இடத்துல தங்கி கடவுளோட வார்த்தையை நான் சொல்ல போறேன். அப்பனா கடவுள் என்ன பண்ணுவார், அங்கிருந்து பாப்பாரு, பரவாயில்ல இவனுக்கு ஏசி கொடுத்ததுக்கு, இவனை ஆசீர்வச்சதுக்கு ஏதாவது பண்றான் போயிட்டு அப்படின்னு பயத்து நிமித்தம் தான் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலதான் பிரச்சனை. இதுதான் கிரியை, புரியுதுங்களா? திஸ் இஸ் கால்டு ஒர்க்ஸ். இதுதான் கிரியை. ஏன்னா ஐயோ இதை நான் செய்யலைன்னா ஆண்டவர் எனக்கு என்னை ஆசீர்வதிக்க மாட்டார், இதை நான் செய்யலைன்னா ஆண்டவர் என்னை சுகமளிக்க மாட்டார், என்னை கைவிட்டுருவார், அதனால நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும். அதாவது வந்து ஒரு 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 குற்ற மனசாட்சியில, என்கிட்ட ஒரு கார் இருக்குங்க, என்கிட்ட நல்ல வீடு இருக்குங்க, அவனுக்கு கார் இல்ல வீடு இல்ல, அதனால வருஷத்துக்கு ஒரு வாட்டி அங்க போய் என்ன பண்ணிடணும், அவங்க கூட அந்த குடிசையில தங்கிட்டு வந்துடணும். திஸ் இஸ் கால்டு ஃபியர், திஸ் இஸ் கால்டு ஒர்க்ஸ். இந்த பயத்து நிமித்தம், கிரியைகள் நிமித்தம் வந்து அற்புதங்கள் நடக்கிறது இல்லை. சொல்லுங்க, அதனால அற்புதம் நடக்கிறது இல்லை. அற்புதம் நடக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து விசுவாசத்தின் மூலமாக தான். இன்ஃபேக்ட் தேவனை பிரியப்படுத்துற ஒரே காரியம் விசுவாசம் மட்டும் தாங்க, வேற எதுவுமே தேவனை பிரியப்படுத்தல. பாருங்களேன், இப்ப நான் வந்து போய் ஒரு குடிசையில தங்குறதுனால ஆண்டவர் வந்து, வா கிரண்பால்பா, சென்னையில நல்லா இருந்தான், போய் இப்ப குடிசையில தங்கிட்டு இருக்கான், ஐ சோ லவ் ஹிம் அப்படின்னு அவர் சொல்ல போறது இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். நான் குடிசையில தங்குறேன் அதனால என்னை ஆண்டவர் நேசிப்பார் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, என்ன மாதிரி ஒரு பெரிய முட்டாள் யாருமே கிடையாது. ஆண்டவரே, ஏசி ரூம் எல்லாம் விட்டுட்டு நான் போய் குடிசையில தங்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே, பாருங்க ஆண்டவரே அப்படின்னா ஆண்டவர் கேட்பாரு, நானா தங்க சொன்ன உன்ன போய், நீனா போய் ஒரு குடிசையை பிடிச்சி நீனா தங்கிட்டு இருக்க, நானா தங்க சொன்னேன்? புரியுதுங்களா உங்களுக்கு? சோ கிரியை நிமித்தம் நீங்க ஆண்டவரை பிரியப்படுத்தவே முடியாது. யூ கேன் நாட் ப்ளீஸ் காட் பை த ஒர்க்ஸ் ஆஃப் யுவர் ஃபிளஷ். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் மூலமாக தான். விசுவாசத்தின் மூலமா அப்படின்னு நான் சொல்லும் பொழுது, ஆண்டவர் சொல்லி நீங்க ஒரு காரியத்தை செய்யறீங்க பாத்தீங்களா, அதுதான் அவருக்கு ரொம்ப பிரியமா இருக்குதான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி ஒரு காரியத்தை வந்து நீங்க எடுத்து அதுல ஈடுபாடோட எடுத்து அதை நீங்க செய்றீங்கல்ல, இட் ரியலி ப்ளீசஸ். உங்க பிள்ளைகிட்ட போய் சொல்றீங்க, இதெல்லாம் செய்யுமா, இதெல்லாம் செய்யும் அப்படின்றீங்க, அந்த உங்க பிள்ளைங்க அதெல்லாம் செஞ்சு முடிச்சிடறாங்க, உங்க மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க போய் சொல்வீங்க, நான் சொல்றதை என் பிள்ளை செய்யறாங்க, ஷீ இஸ் அ வெரி ஒபீடியன்ட் கேர்ள், இஸ் அ வெரி ஒபீடியன்ட் பாய். சொல்லுவீங்களா மாட்டீங்களாங்க? நான் சொல்றதெல்லாம் கேட்பாங்க, நான் என்ன சொன்னாலும் நான் வந்து அதை போய் கரெக்டா செஞ்சு முடிச்சிருவாங்க. பெருமையா சொல்லுவீங்களா? எல்லாத்தையும் போய் சொல்லுவீங்க. ஏன்னா உங்களை பிரியப்படுத்துறதுக்கான வழி என்னது, நீங்க சொல்றதை அவங்க செய்யறதுனால அவங்க பிரியமா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்க மேல ஒரு விசுவாசம் இருக்கு. நான் மம்மி சொல்றது செஞ்சா மம்மி வில் பி வெரி ஹாப்பி, நான் டாடி சொல்றது செஞ்சா டாடி வில் பி வெரி ஹாப்பி. திஸ் இஸ் கால்ட் ஃபெய்த். ஃபெய்த் இஸ் லிஸ்னிங் டு த வாய்ஸ் ஆஃப் காட். ஃபெய்த் இஸ் ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் டூயிங் ஆஸ் பர் த வாய்ஸ் ஆஃப் காட் அண்ட் த வேர்ட் ஆஃப் காட். விசுவாசம் என்பது வசனத்தை கேட்டு, தேவ சத்தத்தை கேட்டு அதன்படி செய்யறது தான் விசுவாசம். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? நீங்களா செய்யறது பேர் விசுவாசம் கிடையாது. இப்போ நான் மினிஸ்ட்ரி பண்றேன்ல, நானா யோசிச்சு பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு நாள் உட்காந்து பிரதர் வந்து HCL டெக்னாலஜிஸ்ல உட்காந்து கம்ப்யூட்டர் தட்டிக்கிட்டு இருந்தாரு. அப்படி ரொம்ப போர் அடிக்குது ஆண்டவர், கம்ப்யூட்டர் தட்டிட்டே இருக்கேன், பேசாம மினிஸ்ட்ரி பண்ணுவோம். என்னங்க, அப்படி 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 எடுத்த முடிவு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதே கம்ப்யூட்டர் எவ்வளவு நாள் தான் ஆண்டவரை பாக்குறது, நான் போய் பேசாம மினிஸ்ட்ரி பண்றேன் ஆண்டவரே, மினிஸ்ட்ரி பண்ண ஒரு 4 இடத்துக்கு போலாம் ஆண்டவரே. அப்படி எடுத்த முடிவு கிடையாது இது. ஹல்லேலூயா. அப்படி எடுத்த முடிவுனா எப்பயோ தோத்து போயிருப்பேன், எப்பயோ ஒண்ணு இல்லாம போயிருப்பேன். 12 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா நின்றுக்க முடியாது மினிஸ்ட்ரியில என்னால. ஆண்டவரே மனசுல பேசி, ஆண்டவர் அதை கன்வின்ஸ் பண்ணி, ஆண்டவர் செய்யறத சொல்றதுனாலதான் மினிஸ்ட்ரி வந்து என்னால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுது. எத்தனையோ பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது, கஷ்டங்கள் வருது, அது எல்லாத்தையும் தாண்டி சக்சஸ்ஃபுல்லா என்னால ஏன் நிக்க முடியுது? பிகாஸ் ஐ எம் டூயிங் வாட் காட் ஹஸ் கால்ட் மீ டு டு. ஹல்லேலூயா. அவர் சொன்னதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா வந்து அவர் மாதிரி பண்ணணும், இவரை மாதிரி பண்ணணும் எதுவுமே ட்ரை பண்ணணும். ஹல்லேலூயா. அதான் கலாத்தியர் சபைக்கு எழுதுறாரு, பவுல் எழுதுறாரு, எப்படியா உன் வாழ்க்கையில நடக்குது? How is miracles happening? Is it by the work that you're doing? No.
பட் பை த ஹியரிங் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்தினாலதான் நடக்குது. சோ இப்ப இந்த விசுவாசத்தினால அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இங்கதான் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிருது. ஆமென். இல்ல என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சுகத்தை பெறுவதற்கு எனக்கு விசுவாசம் பத்தல பிரதர், என் வாழ்க்கையில வந்து இந்த அற்புதத்தை பெறுவதற்கு ஒரு விசுவாசம் பத்தல பிரதர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மித்தை நான் இன்னைக்கு உடைக்க போறேன். நிறைய விசுவாசத்தை குறித்த மூட நம்பிக்கைகள் சரியா நிறைய இருக்குதுங்க சபையில. அதை நான் இன்னைக்கு உடைக்க போறேன். அதுதான் இன்னைக்கு பேச போறேன். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நடந்த பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? என்னுடைய ரட்சிப்பு. எக்ஸாக்ட்லி. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க பாத்தீங்களா, அதுதான் உங்க வாழ்க்கையில நடந்த பெரிய அற்புதமே. அதை விட ஒரு பெரிய அற்புதம் உங்க வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. நீங்க நினைக்கல. ஆனா நிறைய பேர் நம்ம ரட்சிப்பை வந்து ரொம்ப சாதாரணமா பாக்குறோம். ரட்சிக்கலாம் பட்டம் பிரதர், ஆனா கையில காசு இல்ல, சோறு இல்ல திங்கிறதுக்கு, உடம்புல வியாதியா இருக்கு, ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கோம் பிரதர். கிடையாது. ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா அதனால என்ன நடந்துச்சுன்னு நம்ம அறியாததுனாலதான் இந்த பிரச்சனை. சரி, இன்னைக்கு ப்ராப்ளமே வந்து அறியாமை தான். நம்ம என்ன நினைக்கிறோம்னா ப்ராப்ளம் வெளியில இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பிலீவர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ராப்ளம் வெளியில இருக்குன்னு நினைக்கிறாங்க. ப்ராப்ளம் உள்ளதான் இருக்குது. என்ன ப்ராப்ளம்? இக்னரன்ஸ், அறியாமை. என் ஜனங்கள் அறிவில்லாததுனால சங்காரம் ஆகுறாங்களா? ஓசையா 4:6. ஃபார் லேக் ஆஃப் நாலேஜ் தே ஆர் பெரிஷிங். ஒருத்தன் அழிஞ்சு போறதுக்கு காரணம் என்னதாங்க? தேவனை குறித்த அறிவு இல்ல, தேவன் அவனுக்காக என்ன செய்து முடித்தார் சிலுவையில அப்படின்ற அந்த வெளிப்பாடு இல்லாததுனால அந்த மனுஷன் என்ன ஆகுறானா? அழிஞ்சு போகிறான். இஸ்ரேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மாதிரி ஒரு பவர்ஃபுல் நேஷனை நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க போய் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் எடுத்து பாருங்க. அவங்க மேல பேசின ஆசீர்வாதம் எல்லாம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். படிச்சிருக்கீங்களா? பயங்கரமான ஆசீர்வாதம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கொஞ்ச ஜனமா இருந்தாலும் எல்லா ஜனத்தை விட விசேஷமானவர்கள் நீங்கன்றாங்க. அப்படின்னா, தோ யூ ஆர் ஃபியூ, ஐ ஹவ் மேட் யூ precious and I kept you above all nations. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நாடு வந்து சின்ன நாடு தான். அன்னைக்கும் சின்ன நாடா தான் இருந்துச்சு. ஆனா எல்லா தேசத்துக்கும் மேல ஒரு சூப்பர் பவரா எந்த தேசம் இருந்துச்சு அந்த காலத்துல? இஸ்ரேல் தேசம் தான் இருந்துச்சு. ஆனா அதே இஸ்ரேல் தேசம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து எவன்கிட்டயாவது போய் செமத்தியா அடி வாங்கிட்டு வருவான். பாத்துறீங்களா? நியாயாதிபதிகள் புஸ்தகம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அப்பப்போ ஒருத்த வந்து நல்ல செமத்தியா அடி போட்டு போவோம். நம்ம பேசியிருக்கோம் அதெல்லாம், கிதியோன் கதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து எரேமியா, நெஹெமாயா தீர்க்கதரிசிகள்லாம் வாழும் பொழுது பாபிலோனியர்கள் கிட்ட அடிமையா போயிட்டானுங்க. இல்ல, அவ்வளவு பெரிய ஆண்டவருடைய தேசம். யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவருடைய தேசம் அடிமைத்தனத்துக்குள்ள போயிடுச்சு. அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் ஜனங்கள் அறிவில்லாததுனால சங்காரமானார்கள். என்ன அறிவு அவர்கள் இழந்து போனார்கள்? கர்த்தர் தான் என் ஆண்டவர், கர்த்தர் தான் என் தேவன், அவரை மட்டும்தான் நான் சேவிப்பேன், வேற தேவர்களை நான் சேவிக்க மாட்டேன் என்ற அந்த அறிவு இல்லாததுனால என்ன ஆனானுங்கன்னா, மற்ற இன்ஃபீரியர் நேஷன்ஸ், அவனுங்களா பாபிலோன்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. பாபிலோன்லாம் ஏதோ ஒரு சிலையை கும்பிட்டு இருந்தானுங்க. உண்மையான தேவனையா கும்பிட்டு இருந்தானுங்க அவனுங்க? ஏதோ ஒரு சிலையை கும்பிட்டு இருந்தானுங்க. அந்த மாதிரி தேசங்கள்கிட்ட போய் அடிமையா இருந்தானுங்க அவனுங்க. பரிதாபமான நிலை. ஆமோனியர், மோவாபியர், இவனுங்கெல்லாம் சின்ன சின்ன தேசம் தான். அவனுங்கெல்லாம் வந்து இவனுங்க உள்ள பூந்து திருடிட்டு போனாங்க எல்லாத்தையும். ஆனா ஆசீர்வாதம் என்ன இருக்கு? நீ எந்த தேசத்துக்குலயும் அடிமையா இருக்க மாட்ட. அடிமையா நீ இருக்க மாட்டேன்னு ஆசீர்வாதம். நீ வாளாவே இருக்க மாட்டேன், நீ தலையாதான் இருப்பேன் தான் ஆசீர்வாதம் இருக்கு. உனக்கு விரோதமா எதிரி ஒரு வழியா வந்தாலும் 7 வழியா ஓடிப்போம். இதுதான் ஆசீர்வாதம். ஆனா அவனுக்கு வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடிக்கடி கேப்டிவிட்டி தான். எதனால? அறிவின்மையினால. சொல்லுங்க, அறிவின்மையினால. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வந்து எங்கெல்லாம் கேப்டிவிட்டி பாக்குறீங்களோ, கேப்டிவிட்டினா சிறையிருப்பு. சிறையிருப்புன்னா என்னது? ஒரு வியாதியில பிரச்சனை, ஒரு கடன் பிரச்சனை, ஒரு சமாதானம் இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து தேவனை குறித்த சரியான தெளிவும் அறிவும் புத்தியும் இல்லாதனாலதான். புரியுதுங்களா உங்களுக்கு? சோ உங்களுடைய முயற்சியில என்ன தெரியுமா இருக்கணும்? நான் இந்த தேவனை அறிந்து கொள்ளணும்ன்றதான் உங்க முயற்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. இதுதான் உங்க முயற்சியா இருக்கணும். இதைதான் நீங்க தேடணும். சத்தியத்தை தான் நீங்க தேடணும். நீங்க கிறிஸ்தவத்துல வந்து பரவாயில்ல வந்து ஒரு பேச்சு நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். அதை நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட போன் பண்ணி, பிரதர் என் மேல ஏதோ பில்லி சூனியம் கட்டு வச்சுட்டாங்க பிரதர், அதனாலதான் என் வாழ்க்கையில எதுவும் நடக்கல பிரதர் அப்படின்வாங்க. இதை சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான் சொல்றாங்க. இதை எங்கேயா போய் ஜோம் பண்றது, அந்த பாஸ்டர் சொல்லிடுறவங்க மேல பில்லி சூனியம் கட்டு இருக்குன்ட்டு. நல்லா கவனிங்க. நான் வந்து யாரையும் வந்து குறை சொல்லலைங்க. உங்களை வந்து நான் கம்மியாவும் பேசல. நம்ம ஒன்னும் பிரசிடென்ட் ட்ரம்ப்போ
ஒரு பெரிய யூரோலாம் கிடையாது. நம்ம மேல பில்லி சூனியம் வைக்கிறதுனால நம்ம ஏதோ ஆயிரும்ட்டு. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அஹ், அஹ், உங்க மேல நீங்க நீங்க வந்து உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு பில்லி சூனியம் வச்சா உலகமே நாசமா போயிடும். கிடையாது. நான் கொஞ்சம் லைட்டர் சென்ஸ்ல சொல்றேன் இது. புரியுதுங்களா? ம்? அஹ், என்னங்க புரிஞ்சு அதெல்லாம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. தயவு செய்து அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இட் இஸ் டோட்டலி ignorance ஆஃப் அவர் பார்ட். Those who know their God shall do great exploits. ம். பாருங்க எப்படி போட்டிருப்பாங்க. But the உடன் people who know their God shall be strong and great and carry out great exploits. நீங்க ஸ்தோத்திரம். இரண்டாவது பகுதி மட்டும் படிங்க சிஸ்டர். அஹ், தேவனை என்னது? தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் ம், கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். சொல்லுங்க. என் தேவனை உம், நான் அறியும் பொழுது நான் திடன் கொள்ளுகிறேன். என் தேவனை நான் அறியும் பொழுது நான் திடன் கொள்ளுகிறேன். ரொம்ப பயமா இருக்கா வாழ்க்கையில? வெற்றியே Thank you, இல்லையா? Lord. அப்ப நீங்க என்ன தேவனை அறிந்து கொள்ளலன்னு அர்த்தம். Thank you, Lord. புரியுதுங்களா? ரொம்ப பிரச்சனையா இருக்கு பிரதர். எப்பவுமே பயமா இருக்கு, திகிலா இருக்குது. எதை பார்த்தாலும் பயம் வருது. ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியல பிரதர். என் பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியல பிரதர். எல்லாமே ஒரு கேள்விக்குறியா இருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம்? தேவனை இன்னும் நீங்க அறிந்து கொள்ளலன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். Thank you, Lord. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இதை வந்து டேனியல் எழுதுறாரு. டேனியல் வந்து இதை எப்போ எழுதுறாருன்னா இஸ்ரவேல்ல உட்காந்து எருசலேம்ல தேவாலயத்துல உட்காந்து இதெல்லாம் எழுதல. அதுதான் புரிஞ்சுக்கணும் நீங்க. டேனியல் வந்து தேவாலயத்துல உட்காந்து சாலமன் கட்டின தேவாலயத்துல உட்காந்து இந்த வசனத்தை எழுதல. அவர் எழுதும் பொழுதே அவர் பாபிலோனு கிட்ட இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையா இருக்கும் போது தான் இதை எழுதுறாரு. டேனியல் மட்டும்தான் வந்து பாபிலோன்ல ஒரே ரச்சிக்கப்பட்ட தேவனை அறிந்த ஒரு மனுஷன். அந்த கவர்மெண்ட்ல ஒரே மனுஷன் அவன் தானா, ஹையஸ்ட் போஸ்ட்ல இருக்கான். அவனை சுத்தி இருக்கவங்களா யாருங்க? தேவனை அறியாதவங்க. புக் ஆஃப் டேனியல் இஸ் வண்டர்ஃபுல் புக். எல்லாரும் படிங்க கண்டிப்பா. அவனை கவுத்துணும்னு அவ்வளவு பிளான் பண்றானுங்க எல்லாரும். ஆனா டேனியல் ஒரு இடத்துல கூட உட்காந்து சொல்ல, ஆண்டவரே எனக்கு நேரா பில்லி சுனி வச்சுட்டாங்க ஆண்டவரே, ஏதோ பில்லி சுனி கட்டு இருக்கு. எங்க பாபிலோன்ல இல்லாத பில்லி சுனியை கட்டாங்க உங்களுக்கு நேரா இன்னைக்கு வச்சுட்டானுங்க. பாபிலோனியன் ஃபுல்லாவே பில்லி சுனியன் தான். பாபிலோன் எவ்வளவு மோசமான தேசம் தெரியுமா? விக்கட் நேஷன் பாபிலோன். இப்ப படிச்சு பாருங்க ஹிஸ்டரியில. ஒன் ஆஃப் த மோஸ்ட் விக்கட் நேஷன்ஸ் வந்து பாபிலோன் தான். அவன் பண்ணாத மந்திரம் அங்க கோர்ட்ல, கிங்கோட கோர்ட்லயே மந்திரவாதிகளுக்கு வந்திருப்பானுங்க. எங்க கிங்கோட கோர்ட்ல கிங்குக்கு வந்து அட்வைசரே மந்திரவாதி தான். அவன் பண்ணாத பில்லி சூனியமா உங்களுக்கு ஏத்து பண்ணிட்டானுங்க இப்போ. இல்ல பண்ணாலும் என்னங்க இப்போ? இல்ல நான் சொல்றேன் பண்ணாலும் என்ன இப்போ? அது எப்படி பழிக்கும்னு நான் சொல்றேன். இல்ல பண்ணி தான் பாக்கட்டுமே. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா என் வாழ்க்கையில நடக்கல அதனால எனக்கு எவனோ ஒருத்த செய்வன வச்சுட்டான். புரியுதுங்களா? இப்ப நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னா செய்வன வச்சுட்டாங்கன்னு அர்த்தமா? ஓ, அப்படி. Okay. எல்லாத்துக்கும் செய்வன வச்சுட்டாங்க, எல்லாத்துக்கும் பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, எல்லாத்துக்கும் யாராவது கிடையாது. தப்பு சொல்லுங்க, தப்பு. முதல்ல இந்த மைண்ட் செட்டை மாத்தினாதான் அடுத்தது அற்புதமே நடக்கும். Okay. உங்களுக்கு எதிராக எந்த ஆயுதமும் வாய்க்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Amen. நீங்க எதை நம்ப விரும்புறீங்க? பில்லி சூனியா வாய்க்கும் நம்ப விரும்புறீங்களா, இல்ல எனக்கு எதிராக ஆயுதம் வாய்க்காதுன்னு நம்ப விரும்புறீங்களா? எனக்கு எதிராக ஆயுதம் நான் வைக்காது. எனக்கு எதிராக எந்த ஆயுதமும் வாய்க்காதுன்றதை நம்பிக் கொண்டிருக்கிறேன். அது என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கு. Amen. அதிகமா பில்லி சூனியா ஒருத்தர் மேல வைக்கணும்னா என் மேலதான் வைக்கணும். ஏன்னா நிறைய பேர் நான் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்ப டெக்னிக்கலா எனக்கு தானே வைக்கணும் போய். வச்சு வைக்கட்டும், என்ன வேணா வைக்கட்டும். ஓப்பன் சேலஞ்சு, என்ன வேணா எவனாலும் வைக்கட்டும். ஆனா அது என்னை தொட முடியாது. எனக்கு எதிராக ஒரு ஆயுதமும் வாய்க்காது. இஸ்ரவேலுக்கு எதிராக குறி சொல்வதும் இல்லை, மந்திரமும் இல்லை. நான் சொல்றேங்க. ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்களா, உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. எனக்கு எதிர்த்து ஒருத்த சாபம் விட்டா பிரச்சனை யாருக்குன்னு நினைக்கிறீங்க? விட்டவனுக்கு தான் பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சீரியஸா சொல்றேன். உங்களுக்கு எதிர்த்து ஒருத்தன் பேசினானா பிரச்சனை அவனுக்கு தான், உங்களுக்கு கிடையாது. ஸ்தோத்திரம். உங்களுக்கு எதிர்த்து ஒருத்தன் கிரியேட் பண்ணா பிரச்சனை யாருக்கு? அவனுக்கு தான், உங்களுக்கு கிடையாது. நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? நீ என்ன வேணா பண்ணுங்க சார், நீங்க என்ன வேணா பண்ணுங்க. ஏன்னா வசனம் சொல்லுது. நான் வசனத்தை தான் நம்புறேன். நான் வந்து எந்த மனுஷனையும் நம்பலாம். என் தேவனை நான் நம்புறேன். என் தேவன் சொன்ன வார்த்தை தான் உண்மையாகும். எவன் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், கண்ணு முன்னாடி வந்து விடட்டும். ஹல்லேலூயா. ஆமென். சோ தேவனை அறிந்த மனிதர்கள் திடனாயிருப்பார்கள், திடன் கொண்டு இருப்பார்கள். Those who know their Lord shall be brave and strong.
சொல்லுங்க, நான் கர்த்தரை அறியும் பொழுது நான் திட மனசாக இருப்பேன், நான் பலத்தோட இருப்பேன், திடன் கொண்டு இருப்பேன், பயப்பட மாட்டேன். அப்பொழுது நீங்க பெரிய காரியங்களை செய்வீர்கள். ஸ்தோத்திரம். ஹalleluya. திடன் கொண்டு பெரிய காரியங்களை செய்வீங்க. யூ ஷல் டூ கிரேட் எக்ஸ்பிளாய்ட்ஸ். ஆமென். சோ உங்களுடைய ரட்சிப்பு தான் உங்க வாழ்க்கையில நடந்த பெரிய அற்புதங்க. அதை விட ஒரு பெரிய அற்புதம் நீங்க நடக்கவே இல்லை. அது ஏன்றதை நான் காட்டுறேன் பாருங்க. ரட்சிப்புனா என்னன்னு நம்ம நிறைய பேர் புரியல. அதனாலதான் பிரச்சனை. யோவான் 3:3 போடுங்க. யோவான் 3:3 ஆண்டவர் வந்து இங்க ரட்சிப்பை பத்தி ஒரு வேத ஆசிரியர்கிட்ட பேசுறாரு. நிக்கோடேமஸ் அப்படின்னு ஒரு டீச்சர் ஆஃப் த லா, ஒரு பாரிசிட்ட பேசுறாரு. யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒருத்தன் மறுபடியும் பிறக்காவிட்டால், இயேசுவே சொல்லிட்டாரு. ரட்சிப்புனா என்னதான்? ஒருத்தன் மறுபடியும் பிறக்கணுமா, பிறந்தாதான் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியுமா. இதை மெய்யாகவே மெய்யாகவே, டபுள் ஸ்ட்ரெஸ். மெய்யாகவே மெய்யாகவேன்னா ரொம்ப அழுத்தி சொல்றாரு. அஷ்யூர்லி ஐ சே, வெரிலி வெரிலி ஐ சே அன்டு யூ. மறுபடியும் பிறக்கிறது, அந்த வார்த்தை வந்து டிரான்ஸ்லேஷன்ல மறுபடியும் பிறக்கிறதுன்னு போட்டிருக்கு. ஆங்கிலத்துல வந்து born again போட்டிருக்கு. ஆக்சுவலி ஒரிஜினல் கிரீக்ல வந்து born from above, மேலே இருந்து பிறக்கிறான். அப்படின்னா என்னதுன்னா, நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி ரட்சிப்பு உண்டாகுதுன்னா, ரோமர் 10:9 போட்டிருக்கு, இருதயத்துல விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது ரட்சிப்பு உண்டாகுது. ஹalleluya. சோ ரட்சிப்பு உண்டாகும் பொழுது நீங்க என்ன ஆகுறீங்க, புது சிருஷ்டியா பிறக்கிறீங்க, ஒரு புது மனுஷனா நீங்க மாறுறீங்க. உங்க ஆவி மனுஷன்ல, உங்க ஸ்பிரிட்ல நீங்க ஒரு புது மனுஷனா நீங்க மாறுறீங்க. எப்படி பிறக்கிறீங்களா? யூஆர் born from above. born from aboveனா நீங்க பரலோகத்தின் பிள்ளைகளாக மாறுறீங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறுறீங்க. இதுதான் ரட்சிப்புல நடக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். பிசிக்கல் பர்த் வந்து எப்படி நடக்குதுன்னா, ஒரு மனுஷனுடைய வித்தின் மூலமாக நடக்குது. ரட்சிப்பு வந்து தேவனுடைய அழியாத வித்தாகிய வார்த்தையினால நடக்குது. 1 பேதுரு 1:23. 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. சோ இப்ப நான் பிசிக்கலா நான் பிறந்திருக்கேன்ல, கிரண் பால் பிசிக்கலா பிறக்கும் பொழுது ஒரு வித்துனால பிறந்தேன். ஒரு மனிதனுடைய வித்துனால பிறந்தேன். சீட் ஆஃப் அ மேன். அது வந்து அழிகிற வித்து. அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்காது. ஒரு மனுஷனோட சீடா இருக்கலாம், இல்ல இந்த உலகத்துல இருக்கிற ஒரு சீடா இருக்கலாம். அது என்றென்றைக்கெல்லாம் நிறுத்திருக்காது. அது வந்து அழிந்து போற வித்து. அதுல நான் பிசிக்கலா பறக்கிறேன். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அழியாத வித்தினால நான் என்ன பண்றேன், பிறகு ஜனபிக்கப்படுகிறேன். அது எப்படி இருக்கா, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கா. இங்கிலீஷ் ரொம்ப அழகா போட்டிருக்கு, லிவ்ஸ் அண்ட் அபைட்ஸ் ஃபார் எவர். சதா காலமும் அது ஜீவனுள்ள ஒரு வித்தாக இருக்குது, சதா காலமும் நிலைத்து நிற்கிற ஒரு வித்தாக இருக்குது, என்றென்றைக்கும் அது இருக்கும். இட்டர்னல் சீடு, நித்தியம் நித்தியமாக இருக்கிற ஒரு வித்து. அது என்ன வித்தான்? தேவனுடைய வசனம், the word of God. ஹalleluya. word of Godக்கு அழிவே கிடையாதுங்க. ஸ்தோத்திரம். ஹalleluya. வேதம் சொல்லுது, வானம் ஒளிந்து போலாம், பூமி ஒளிந்து போலாம், என் வார்த்தை ஒளிந்து போகவே போகாதுன்னு போட்டிருக்கு. word of God will never cease. word of God will never perish. அதான் இன்கரப்டபிள், அழியாத வித்து என்று போட்டிருக்கு. சோ அந்த 23வது வசனத்தை போடுங்க. என்ன போட்டிருக்கு பாருங்க, அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிறுத்திருக்கும் ஜீவனுமான வேத வசனமாகிய அழிவில்லாத. சொல்லுங்க, நீங்க எப்படி born again எப்படிங்க நினைச்சு? தேவனுடைய அழிவில்லாத வித்து, அது தேவனுடைய வசனம். எத்தனை பேர் புரியுது? ஸ்தோத்திரம். உங்களை அழிக்கிறதுக்கு எவனுக்கும் பவர் கிடையாது. சொல்லுங்க, என்ன அழிக்கிறதுக்கு யாருக்கும் பவர் கிடையாது. அழிப்பதற்கு அவனுக்கும் அதிகாரம். nobody can destroy me. சொல்லுங்க, nobody. வாய் தரன்னு சொல்லணும். இதெல்லாம் நீங்க வீட்டுல உட்காந்து, Nobody can destroy me. Amen. என்னையும் என் குடும்பத்தையும் அழிக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஹalleluya. குடும்பத்திற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஏன்னா நீங்க அழிவுள்ள வித்தினால ஜனப்பிக்கப்படல, அழிவில்லாத என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளதுமான என்றென்றைக்கும் நிற்கிறதுமான தேவ வசனமாகிய வித்தினால மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். யூ ஆர் born again by the incorruptible, அழிவில்லாத வித்து. சோ எவனும் அழிக்க முடியாது. சோ முதல்ல எப்படி இருக்கு, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து born again ஆகும்போது பரலோகத்தின் பிள்ளையா மாறுறீங்க. கிங்டம் ஆஃப் காட், யூ ஆர் நவ சன் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையா மாறிட்டீங்க.
அடுத்தது அழிவில்லாத வித்தினால பிறந்திருக்கிறீங்க. மூன்றாவது என்னன்னா புது சிஷ்யா மாறி இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. 2 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் 5:17 போடுங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது ம், சிருஷ்டியா இருக்கிறான். ம். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. திஸ் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல். நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க, புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், புது புது சிருஷ்டியா இருக்கிறேன். சிருஷ்டியா இருக்கேன். புது சிருஷ்டியா நியூ இருக்கிறேன். கிரியேஷன். எங்க நியூ கிரியேஷன்? உங்க ஸ்பிரிட்ல நீங்க அப்படியே இயேசு மாதிரியே இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். உங்க ஸ்பிரிட்டையும் இப்ப இயேசோட ஸ்பிரிட்டையும் பக்கத்து பக்கத்துல வச்சு பார்த்தா டிஃபரன்ஸே இருக்காது. ஏன் டிஃபரன்ஸே இல்ல தெரியுமா? உங்க ஸ்பிரிட்டும் இயேசோட ஸ்பிரிட்டும் ஒன் ஸ்பிரிட் ஆயிடுச்சு. யோர் ஸ்பிரிட், ஜீசஸ் ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஒன் ஸ்பிரிட். உங்களுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் இயேசுவின் ஆவியும் ஒரே ஆவியாக மாறிடுச்சு. இதுதான் வேதம் போதிக்குது. அதனாலதான் உயிர்த்தெழுதலின் வல்லமையை வந்து உங்க ஆவிக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்ப புரியுதா ஏன் உங்க ஆவிக்குள்ள உயிர்த்தெழுதல் வல்லமை இருக்குன்ட்டு? ஹல்லேலூயா. ஆமென். சோ இப்போ நீங்க புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம என்ன ஆயிடுச்சுன்னா பாருங்க, 1 கொரிந்தியர் 6:17, he who is joined to the Lord is one spirit with him. கர்த்தரோடையே இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். சொல்லுங்க, நான் ஒரே ஆவியா இருக்கிறேன் கர்த்தரோட. கர்த்தரோடு ஒரே ஆவியா இருக்கிறேன். இந்த கர்த்தரோட ஒரே ஆவியா இருக்கும்போது பில்லி சூனியம் எப்படிங்க பலிக்கும்? சொல்லுங்க, இப்ப எனக்கு பதில் சொல்லுங்க எனக்கு. இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து பில்லி சூனியம் வச்சா பலிக்குமா? இதுக்கு பதில் சொல்லுங்க எனக்கு. கமெண்ட்ல நீங்க போடணும், நான் வெயிட் பண்ண போறேன். எத்தனை பேர் சொல்லுங்க இயேசு கிறிஸ்துவுக்கு பில்லி சூனியம் வச்சா பலிக்குன்னு சொல்றாங்களா? எஸ் பிரதர்னு போடுங்களேன், நான் பாக்குறேன். பலிக்காதுன்னு சொல்றவங்க நோ போடுங்க, கமெண்ட்ல போடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது போடணும் எனக்கு. இப்போ இயேசுக்கு பில்லி சூனியம் வச்சா பலிக்கும் எஸ்ன்னு போடுறவங்க போடுங்க, தைரியமா போடுங்க, தப்பே கிடையாது. உங்க டைலாக் இதை வந்து டவுட் கிளியர் பண்ணிடுறேன். நோ. தெளிவா இருக்கீங்களா? நெவர். சூப்பர் பிரதர். நெவர்னு போட்டார் ஒருத்தர், பிக்னு ஒருத்தர். சூப்பர். பலிக்காது இல்ல? தெளிவா இருக்கீங்களா? இப்போ இந்த வசனத்தை படிங்க, அந்த வசனத்தை போடு. 1 கொரிந்தியர் 6 அந்த வசனத்தை போடு விஜய். 5:17. ம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வசனம் போடுங்க. 1 சிக்ஸ் கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தரோ எங்க கர்த்தரோட இசைந்து இருக்கீங்கன்னா நீங்க யாரோட இசைந்து இருக்கிறதுன்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இசைந்து இருக்கிறதுன்னு என்னது? அவர் ஒரு இடத்துல இருப்பாரு, நான் ஒரு இடத்துல இருப்பேன், அதுவா? அவர் அமெரிக்கால இருப்பார், நான் அம்ஜிக்கரையில இருப்பானா? என்னங்க என்னங்க நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் எங்கேயோ இருக்காரு பிரதர், நான் எங்கேயோ இருக்கிறேன் பிரதர். கிடையாது. இசைந்து இருக்கிறதுனா யூ ஹவ் பிகம் ஒன் ஸ்பிரிட். ஒரே ஆவி. அதுதான் எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. ஒரே ஆவி. சொல்லுங்க, ஒரே ஆவி. இப்போ உங்க ஆவியும் ஆண்டவர் ஆவியும் ஃபுல்லி ஜாயிண்ட். இப்போ சொல்லுங்க, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு எதிராக பில்லி சூனியம் வச்சா நடக்குமா? இப்ப பதில் சொல்லுங்க எனக்கு. உங்களுக்கு எதிராக பில்லி சூனியம் வச்சா நடக்குமா? இப்ப பதில் சொல்லுங்க. No. எஸ் சொல்றாங்க எஸ் சொல்லலாம், நோ சொல்றாங்க நோ சொல்லலாம். மேபி நடக்கலாம் பிரதர் அப்படின்னா மேபி கூட போடுங்க, தப்பு கிடையாது, போடுங்க. வெயிட் பண்றேன். என்ன இதுக்கு நோ கம்மியா வருது? No. அதுக்கு நிறைய பேர் டக்கு இயேசுக்குலாம் நடக்காது பிரதர், ஆனா எனக்கு நடக்கும் பிரதர் அப்படின்றீங்களா? ஏங்க இயேசுக்கு நடக்காதான் உங்களுக்கு சொல்லுங்க. இயேசுக்கு நடக்காதான் எனக்கும் நடக்காது. இயேசுக்கு நடக்காதுன்னா எனக்கும் நடக்காது. இயேசுக்கு வியாதி வராதுன்னா எனக்கும் வியாதி வராது. இயேசுக்கு வியாதி வராதுன்னா எனக்கும் வியாதி வராது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு சொல்றது? Hallelujah. ஆமென். Amen. பிரைஸ் காட். சோ கொலோசியர் 1:13 போடுங்க. கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி. சோ இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டாரு. ஆக்க போல, ஆண்டவரே இந்த இருள்ல இருந்து என்னை விடுதலை ஆக்குங்க. தப்பான ஜெபம். Okay. சொல்லுங்க, தப்பான ஜெபம். ஏற்கனவே விடுதலை ஆக்கிட்டாரு. அப்ப நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே எல்லா இருளிலிருந்தும் அந்தகார சக்தியிலிருந்தும் என்னையும் என் குடும்பத்தையும் நீர் விடுதலை ஆக்குனதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். இதுதான் சரியான ஜெபம். நம்ம என்ன ஜெபம் பண்றோம்? இருள்ல இருந்து விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே, ஒரே இருளா இருக்கு ஆண்டவரே. எங்க இருள் இருக்கு? இருளில்
அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். சோ நீங்க ஸ்தோத்திரம் எதுக்கு சொல்லணும்? இப்போ இருள்ல இருந்து விடுதலை ஆக்கிட்டீங்க ஆண்டவரே, அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ள நீ உட்படுத்திட்டீங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இதுதான் ஜபம், இதுதான் விசுவாசம் ஜபம். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. பிசாசுலாம் நீங்க வர 1 கிலோமீட்டர் ரேடியஸ் நீங்க வரீங்கன்னா பிச்சுக்கிட்டு ஓடுவான் பிசாசு. சீரியஸா சொல்றேன். ஐயோ, இந்த சிஸ்டரா, இந்த பிரதரா, இவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி பிச்சுக்கிட்டு ஓடுவான் பிசாசு. ஹல்லேலூயா. விடுதலையாக்கி என்ன பண்ணாரு? அடுத்த வசனம் போடுங்க. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசுவோட ரத்தத்தினால என்ன நடந்திருக்கா? மீட்பு உண்டாயிருச்சு, பாவ மன்னிப்பு உண்டாயிருச்சு. ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நான் வந்து ரட்சிப்புல உங்களுக்கு நடந்ததை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க, ரட்சிப்புல உங்க பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, பாவ மன்னிப்பு உண்டாயிருச்சு, எல்லாத்துக்கும் மேல மீட்பு உண்டாயிருச்சு. அது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? மீட்பு எதுல இருந்து மீட்கப்பட்டீர்கள்? இருளின் அதிகாரத்திலிருந்து மீட்கப்பட்டீர்கள், பாவத்திலிருந்து மீட்கப்பட்டீர்கள், பிசாசின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு பிசாசு, ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சில நேரம் பிசாசு நம்ம வாழ்க்கையில வந்து விளையாடுறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்குறாருன்ட்டு. ஆண்டவர் வந்து உங்களை மீட் எடுத்துட்டார், சரிங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அதாவது நம்ம நம்ம எப்படி சொல்றது, இந்த நல்லவங்களே நம்ம வாழ்க்கையில பார்த்தது இல்ல பெருசா. இதை நான் சொல்றேன். ரொம்ப அதாவது நல்லவங்க, ரொம்ப நல்லவங்கன்னு யாரையா பார்த்திருப்பீங்களா? ரொம்ப நல்லவருங்க அவரு, அதாவது வந்து நம்ம என்ன கேட்டாலும் செய்வார் பிரதர், அப்படி யாரையுமே நம்ம பார்த்தது இல்லைல்ல. நல்லவங்களை பார்த்துருக்கோம், ஏதோ செய்வாங்க, ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்டால் செய்வாங்க, சில ஹெல்ப் செய்வாங்க, சில செய்ய முடியாது அவங்களால, ஏன்னா அவங்கள மனுஷன் தான். அதனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் இப்படிதான் இருப்பார் போல. சில நேரம் செய்வாரு, சில நேரம் என்ன பண்ண மாட்டாரு, செய்ய மாட்டாரு, மூடு மாறிடும் அவருக்கு. சில பேர் மூடு மாறும் பாத்துருக்கீங்களா? சில நேரம் உங்களை சில நேரம் பார்த்தா நல்லா பேசுவாங்க, ஹலோ பிரதர், ஹலோ சிஸ்டர் அப்படின்னுவாங்க. சில நேரம் உங்களை பார்த்தா தெரியாத மாதிரி அப்படியே போவாங்க, இந்த பக்கம் திரும்பிட்டு போவாங்க கொஞ்சம். கவனிச்சிருக்கீங்களா? உடனே நம்ம யோசிப்போம், நம்ம தான் தப்பு பண்ணோம். நீங்களாம் ஒன்றும் தப்பு பண்ணல, அவங்க பாவம் மூடு சரியில்லாம ஏதோ போயிட்டு இருக்காங்க அவங்க. நம்ம உடனே நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் பிரதர், இனி பார்த்தா அந்த பிரதர் பேச மாட்டாரு சார், அவருக்கு மூடு சரியில்லை, பாவம் வீட்டுல ஏதாவது குழம்புல உப்பு போட முட்டாங்க போல, அவரு பாவம் ஒரு மூஞ்ச திருப்பி போயிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரும் இப்படிதான் இருப்பார் போல, சில நேரம் மூஞ்ச திருப்பி வைப்பார் போல, மூஞ்ச திருப்பி வச்சுப்பாரு, அதனாலதான் பிசாசு வந்து விளாண்டுகிட்டு இருக்கான். தப்பு. ஆண்டவரை வச்சு எந்த மனுஷனை வச்சு ஆண்டவரை நீங்க கம்பேரே பண்ண முடியாது. மூஞ்ச திருப்பிட்டு இருக்கணும்னா ஆண்டவர் முதல்ல இயேசுவை அனுப்பி உங்களை ரட்சித்திருக்க கூடாது. நீங்க பாவிகளா இருக்கும் பொழுதுதான் தேவன் வந்து உங்களை ரட்சித்தார். ஹல்லேலூயா. நீங்க தேவன் அற்றவர்களா இருக்கும் பொழுதுதான் தேவன் உங்களை வந்து ரட்சித்தார். நீங்க துர்மார்க்கனா இருக்கும் பொழுதுதான் தேவன் உங்களை வந்து ரட்சித்தார். மூஞ்ச திருப்பிட்டு அப்பதான் மூஞ்ச திருப்பிட்டு உட்கார்ந்து இருந்தாருன்னா ரட்சிப்பே வந்திருக்காது உங்களுக்கு. புரியுதுங்களா? எந்த அளவுக்கு அவர் வந்து கிரியை பண்ணிருக்காருன்னா, ரத்தத்தை சிந்தி, அவருடைய ரத்தத்தையே சிந்தி பாருங்க. ஒரு மனுஷன் தன்னுடைய ரத்தத்தை கொடுக்கிறாருன்னா அந்த அளவுக்கு உங்களை வேல்யூ பண்றாருன்னு அர்த்தம் ஆண்டவர். இப்போ சில பேர் சொல்லுவாங்கல்ல, என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன், என் உயிரே கொடுக்குறேன் அப்படின்னு சில பேர். கேட்டிருக்கீங்களா இந்த டைலாக்? சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நாள் போன் பண்ணி நீங்க எதுவும் கொடுக்கணும், உயிரை கொடுன்னு மட்டும் கேளுங்களேன், உங்க போனை எடுக்கவே மாட்டாங்க, பிளாக் பண்ணிடுவாங்க அடுத்தது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சில பேர் சொல்லுவாங்களே, நான் என்ன வேணாலும் உனக்கு செய்வேன்டா, உனக்கு உயிரை கொடுப்பேன் சார், உயிரை கொஞ்சம் கொடுங்க, ஒரு உயிர் கொடுங்கன்னு கேளுங்களேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவங்க வீட்டை மாத்திட்டு ஊரை மாத்திட்டு ஓடிடுவான், ஐயா வந்து உயிரை எடுத்துருவான் போல அப்படின்ட்டு. ஆண்டவர் மட்டும்தான் உயிரை கொடுக்குறேன்னு சொல்லி அவர் உயிரை கொடுத்து உங்க உயிரை மீட்டு எடுத்து உங்களை புது சிஷ்டியா மாத்தினவர் ஆண்டவர் மட்டும்தான். வேற யாரும் உயிரெல்லாம் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. நீங்க உலகத்துல நிறைய பேர் உயிரை எடுக்கிறதுக்கு தான் ரெடியா இருக்கிறான். சில பேர்கிட்ட பழகாம இருக்கிறது நல்லது, உயிரை எடுத்துட்டு இருப்பான் நம்மள உட்காந்து வச்சு. நான் நிறைய பேர்ட்ட அதான் சொல்றது, சில கிறிஸ்தவர்கிட்டே நீங்க பழகாதீங்கன்னு சொல்லி நான் ஓப்பனா சொல்லிடுறது. சில கிறிஸ்தவர்கிட்ட பழகாதீங்க. ஏன் தெரியுமா? அங்க போனோன்னு ஆண்டவர் தான் பிரதர் உங்க வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறாரு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? நான் பேர் வச்சிருக்கேன், இதுக்கு பேர் உயிரை எடுக்கிற போதனைகள். நமக்குள்ள இருக்க விசுவாசத்தையும் அவங்க எடுத்துருவாங்க. ஆண்டவர் தான் பிரதர் பிசாசை விட்டுட்டாரு உள்ள, ஏதோ ஒரு கட்டை உங்க மேல ஆண்டவர் வச்சுட்டாரு பிரதர், அனுமதிச்சிட்டாரு பிரதர் ஆண்டவர். பொய், இது எல்லாமே பொய். ஆண்டவர் ஒரு சாடிஸ்ட் கிடையாது, ஒரு சைக்கோ கிடையாது. இந்த சாடிஸ்ட் வேலை, சைக்கோ வேலை எல்லாம் எவன் செய்வான்? பிசாசு தான் செய்யும், ஆண்டவர் செய்ய மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இருள்ல இருந்து உங்களை விடுதலையாக்கி உட்கார வச்சுட்டு திருப்பி இருளுக்குள்ளே போடுவார் அவங்கள. என்னங்க
இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி உட்கார வச்சு, பாவத்துல இருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை மீட்டு எடுத்துட்டு திருப்பி அதே இருளின் ராஜ்யத்துக்குள்ள பிசாசின் அதிகாரத்துக்குள்ள உங்களை விட்டுருவாரா? கிடையவே கிடையாது. சொல்லுங்க, கிடையாது. கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். சோ இயேசுவின் ரத்தத்தினால பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. உங்களுக்கு சொல்லுங்க, என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. இயேசுவின் ரத்தத்தினால நான் முழுமையாக மீட்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினால் நான் முழுமையாய் மீட்கப்பட்டிருக்கிறேன். பாவத்துல இருந்து, வியாதியில இருந்து, சாபத்துல இருந்து, எல்லாத்துல இருந்து ஆண்டவர் மீட்டு எடுத்துட்டார். மீட்டு எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா பாத்தீங்கன்னா, ரோமர் 8:11 பண்ணுங்க, படிங்க. ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். உங்களுக்குள்ள வாசமா இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவியாங்க? மரித்தோர்ல இருந்து உயிரோட எழுப்புற வல்லமையுள்ள ஆவியானவர் யாருக்குள்ள வாசம் செய்கிறாராம்? எனக்குள்ள. உங்களுக்குள்ள வாசம் செய்யறார். சொல்லுங்க, எனக்குள்ள வாசம் செய்யறார். ஹல்லேலூயா. ஆமென். இது எவ்வளவு பெரிய நற்செய்தி தெரியுமா? எனக்குள்ள என்ன பவர் ஆபரேட் ஆயிட்டு இருக்காங்க? ஹலோ, எனக்குள்ள ஆபரேட் ஆகிற பவர் வந்து மரித்தோர உயிரோட எழுப்புற பவராம். சாதாரண பவர் கிடையாது. அது எப்படி அதில் ஆபரேட் பண்ணணுன்றது இந்த மெசேஜ்ல பேசலாம்னு இருக்கேன். அடுத்தது பேசுறோம் உங்களுக்கு. வாங்க அடுத்தது. ரோமர் 8:14. சோ இப்படிப்பட்ட ஆவியானவர் உங்களுக்குள்ள வைத்து, ரோமர் 8:14 போடுங்க. 14th verse போடுங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. தேவனுடைய ஆவியானவர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். நீங்க தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறீங்க. சொல்லுங்க, நான் தேவனுடைய புத்திரரா இருக்கிறேன். இதெல்லாம் புதிய பிறப்புல உங்களுக்கு நடந்துருச்சு. ரட்சிக்கப்பட்ட உடனே இதுதான் உங்க ஐடென்டிட்டி. சொல்லுங்க, உங்க ஐடென்டிட்டி வந்து தேவனுடைய புத்திரர், சன்ஸ் ஆஃப் காட். பாவி கிடையாது, ரட்சிக்கப்பட்ட பாவி கிடையாது. இதெல்லாம் உங்க ஐடென்டிட்டியே கிடையாது. புழு கிடையாது, பூச்சி கிடையாது, குப்பை கிடையாது. உங்க ஐடென்டிட்டி என்னது? உங்க அடையாளம் என்னதுங்க? தேவனுடைய ரோமர் 8:14 படி ஆவியால நடத்தப்படுறதுனால நான் தேவனுடைய புத்திரர். சொல்லுங்க, நான் தேவனுடைய புத்திரர். நான் தேவனுடைய புத்திரர். தேவனுடைய சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லணும். இதெல்லாம் நீங்க, நம்ம பிரச்சனை என்னன்னா இதெல்லாம் வாயை திறந்து சொல்றது கிடையாது. எதை தெரியுமா வாயை திறந்து சொல்றோம்? நான் ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, நான் ஒண்ணுத்துக்கு உதவ மாட்டாண்டா. இதெல்லாம் நல்லா வாயை திறந்து சொல்றது வீட்டுல உட்காந்து. சாட்சி சொல்லும் போது இப்படித்தான் சொல்றது. நான் ஒரு குப்பை, இந்த குப்பைக்கு ஆண்டவர் நன்மை செய்தார். குப்பைக்கு ஏங்க நன்மை செய்ய போறீங்க? குப்பையை போட்டு எரிக்க தாங்க செய்வாங்க, நன்மையை செய்வாங்க. எங்க பாத்துருக்கீங்களா உங்க வீட்டு பக்கத்துல இருக்க குப்பை தொட்டியில போயிட்டு யாரும் நன்மை செய்யறது? குப்பை மேல குப்பை தான் போடுவாங்க. இந்த குப்பைக்கு ஆண்டவர் நன்மை செய்தார். எங்க இருக்கு வசனம்? ஆண்டவர் தலையில அடிச்சுக்கிட்டு இருப்பாரு உட்காந்து பரலோகத்துல. இவனை வந்து தேவ புத்திரன்னு சொன்னா இவன் குப்பைன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இவன்லாம் இப்ப யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல உங்க புள்ள உட்காந்துட்டு நான் ஒரு குப்பை அம்மா, நான் ஒரு குப்பை அப்பானா நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? பைத்தியம் பிடிச்சிச்சு என் பிள்ளைக்கு, பிரதர் கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க பிரதர், என் புள்ள டெய்லி உட்காந்து குப்பைன்னு சொல்றான். இதுக்கு மட்டும் பதில் சொல்லிருங்க யாராவது எனக்கு. உங்க புள்ள டெய்லி உட்காந்து குப்பைன்னு சொன்னா எத்தனை பேர் சந்தோஷமா இருப்பீங்க? இதுக்கு நீங்க போடுங்க கமெண்ட்ல. I'll be very happy brother if my son says I'm a குப்பை. எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. நீங்க யாருமே போட மாட்டீங்க இதுக்கு. நான் ஒரு புழு ஆண்டவரே, பூச்சி ஆண்டவரே, நான் ஒண்ணுத்துக்கு உதவ மாட்டேன் ஆண்டவரே. என்னங்க யாருமே போட மாட்டீங்க? ஆனா நம்ம மட்டும் ஏங்க இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்? சொல்லுங்க, நான் தேவனுடைய புத்திரர். மர்லின் கரெக்டா போட்டிருக்க. ஐ வில் பீட். இதுதான் கரெக்ட் மர்லின். என் பிள்ளைங்களாம் சொன்னாங்கன்னா பின்னி எடுத்துருவேன். என் புள்ள நீ எவன் சொன்ன உனக்கு குப்பை அப்படின்ட்டு. சொல்லுங்க, நான் தேவனுடைய புத்திரர். ஹல்லேலூயா. தேவனுடைய புத்திரர்னா தேவனை போலவே இந்த உலகத்துல இருக்கீங்களா? தேவனுக்குள்ள இருக்க அதிகாரம், தேவனுக்குள்ள இருக்க வல்லமை, தேவனுக்குள்ள இருக்கிற மகிமை உங்களுக்குள்ள இருக்கு. ஏனென்றால் கிறிஸ்துவை மரித்தோர்ல இருந்து உயிரோட எழுப்பின அதே ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறார்? உங்க ஐடென்டிட்டி வந்து யூ ஆர் அ சன், யூ ஆர் அ டாட்டர். இந்த ஐடென்டிட்டி மாறவே மாறாது. ஒன்ஸ் அ சன் ஆல்வேஸ் அ சன். ஒரு தடவை நீங்க புத்திரரா மாற்றப்பட்டு விட்டீர்கள் என்றால் என்றென்றைக்கும் நித்தியத்துக்கும் நீங்க புத்திரர்கள் தான். அது மாறாது, அது மாற முடியாது. யாருக்கு அதிகாரம் இருக்குங்க? உங்களுக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர் வெளியே எடுக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? நீங்க சொல்றாங்க, நீ வந்து இதை பண்ணிட்டியா அதை பண்ணிட்டியா பரிசுத்த ஆவியானவர் விட்டு வெளியே போயிடுவாரு. எவனுக்கு அதிகாரம் இருக்கு உங்களுக்குள்ள காவியை வெளியே எடுக்கிறதுக்கு? இப்போ இத்தனை பாயிண்ட் படிச்சோம்ல, கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட் படிச்சு, இன்னொரு ஒரு பாயிண்ட் படிச்சிடும். ரோமர் 8:15 போடுங்க. ரோமர் 8:15 போடுங்க.
அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் ம். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நீங்க இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து அப்பா பிதாவே அப்படின்னு வருது தமிழ்ல. இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா அபா அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. அபா ஃபாதர். இந்த அபான்ற வார்த்தை வந்து இஸ்ரவேல் தேசத்துல யூதர்கள் தங்களுடைய தகப்பனை அபான்னு தான் கூடுவாங்க. எபிரேய மொழியில இயேசு காலத்துல பேசின மொழி வந்து அரமிக்னு ஹீப்ரூல ஒரு டைலக்ட் அது அரமிக். அபா அபா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்ப நம்ம அப்பான்னு கூப்பிடுறோம்ல, அது மாதிரி அவங்க அபான்னு கூப்பிடுவாங்க இஸ்ரேல் ஜனங்கள். பரிசுத்தாவியானவர் எந்த அளவுக்கு வந்து இந்த வார்த்தையோட அன்பை உணர்ந்து இருக்கிறாருன்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணாம அப்படியே எழுதுறாங்க. இங்கிலீஷ்ல அபானே எழுதுறாங்க. அந்த ஒரிஜினல் வேர்டை அப்படியே இங்க எழுதுறாங்க. அபா இப்படிதான் கூடுவாங்க. இன்னைக்கும் இஸ்ரேல் தேசத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எப்படி கூடுவாங்க? அப்பா அபா 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 அபான்னு தான் கூடுவாங்க. அதை அப்படியே பரிசுத்தாவியானவர் எழுதுறாருங்க. ஏன்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய மகிமையும் அந்த வார்த்தையில அவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு உள்ள. சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா நீ பயப்பட வேண்டாம். ஏன்னா எப்பொழுதும் நீ என்னை அப்பா என்று கூப்பிடுற அந்த உரிமையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய அப்பா இருக்கும் பொழுது நீங்க பயப்பட முடியுமா? சொல்லுங்க எனக்கு. வானத்தையும் பூமியும் படைத்த ஒருத்தர் உங்களுக்கு தகப்பனா இருக்கும் பொழுது நீங்க பயப்படுவீங்களா, பயப்பட மாட்டீங்களா? இதுக்கு பதில் சொல்லுங்க எனக்கு. உங்க அப்பா தான் வானத்தையும் படைச்சிருக்கிறார், பூமியும் படைச்சிருக்கார், பூமியில இருக்க சகலத்தையும் அவர் தான் படைச்சிருக்கிறார். நீங்க பயத்துல வாழ்வீங்களா? எத்தனை பேர் பயத்துல இருப்பீங்க? அப்படி இருப்பீங்க? கண்டிப்பா இருக்க மாட்டீங்க. யாருமே பயப்பட மாட்டீங்க. எங்க அப்பா யார் தெரியும்? எப்படி தெரியுமா நீங்க பேசுவீங்க? எங்க அப்பா யார் தெரியுமா? எங்க சும்மா ஒரு 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 2 வீடு வச்சுக்கிட்டு ஒரு 4 கார் வச்சிருக்கவன எங்க அப்பா யாருன்னு சொல்லிட்டு அலையறான் ஊர்ல. அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு 2 வீடு வச்சிருப்பான், 4 கார் வச்சிருப்பான் வீட்டுல. எங்க அப்பா யாரு தெரியுமா? நாங்க 4 கார் வச்சிருக்கோம் தெரியுமா? எங்க அப்பா அதை பண்ணிட்டாரு. அவனே வந்து கெத்தா காலத்தி கூட்டு அழகான். எங்க நம்ம அப்பா யாரு தெரியும்ல? நீங்க இப்ப கண்ணை திறந்து பாக்குறது எல்லாத்தையும் உண்டாக்குனவரே உங்க அப்பா தான். ஹல்லேலூயா. நீங்க கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா? இது எல்லாத்தையும் உண்டாக்குனவர் யாரு? உங்க அப்பா. சொல்லுங்க. என் அப்பா. என் அப்பா இதெல்லாம் உண்டாக்குனது. இதெல்லாம் எனக்கு சொந்தம். இதெல்லாம் எனக்கு அப்பா ஆசீர்வாதமா கொடுத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் ரோமர் 8ல, அந்தபடியே திரும்பவும் பயப்படுறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். எவன் தெரியுமா பயத்துல இருப்பான்? தான் அப்பா யாருன்னு தெரியாதவன் தான் பயத்துல இருப்பான். ஒரு ரிசர்ச் ஒண்ணு சொல்லுது. இது வந்து ட்ரூ ரிசர்ச். இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த 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 ஆர்ஃபனேஜஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த அநாத ஆசிரமங்கள், தகப்பன் தாய் இல்லாம வளர்ற பிள்ளைங்களை அடைக்கலம் கொடுத்து வளர்க்குறாங்கல்ல, அங்க வந்து நீங்க போய் ஏதாவது அவங்களுக்கு ஒரு கிஃப்டோ ஏதோ கொடுத்தானா அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்களா, அதை ரொம்ப எடுத்து அப்படியே யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டாங்களாம். இது வந்து ஒரு ரிசர்ச்ல நான் படிச்சேன். இது அதை வச்சுப்பாங்களாம். சப்போஸ் நீங்க ஒரு சாப்பிட்ற பொருள் கொடுத்தா கூட அது தீந்து போயிரும்னு பயத்தினால அதை என்ன பண்ணுவாங்களாம், ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுப்பாங்களாம். ஏன்னா அவங்க என்ன, அந்த பிள்ளைங்களுக்கு பாவம் அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாதுங்க. அதனால ஐ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் தேர் மைண்ட் செட். அவங்க அப்பா அம்மா கிடையாது. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது. ஸோ இந்த பொருளை நான் இழந்துட்டேன், இந்த பொருளை எனக்கு வாங்கி தரக்கு திரும்ப வாங்கி கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. புரியுதுங்களா அவங்க சொல்றது? அதுதான் ஆர்ஃபன் மைண்ட் செட், ஒரு அனாதையின் மனநிலை. சோ தேவன் என் அப்பா என்பதை நீங்க புரிந்து கொள்ளலைன்னா, அது உங்களுக்கு அந்த உணர்வு இல்லைன்னா நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க. ஐயோ இது என்னை விட்டு போயிருச்சுன்னா திரும்ப எனக்கு வரவே வராது. இவங்க நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. நிறைய கிறிஸ்தவர்கள் நான் பார்த்திருக்கிறேன். அவங்களுக்கு வந்து என்ன என்ன ஒரு பயம்னா, ஐயோ இது 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 இந்த 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 விஷயத்த நான் இவங்களுக்கு கொடுத்துட்டேன்னா இது எனக்கு திரும்ப வரவே வராது. ஏன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு யார் மேல நம்பிக்கை இல்லை? எனக்கு அவங்க அப்பா மேல நம்பிக்கை இல்லை. எனக்கு ஒரு பெரிய தகப்பன் இருக்கிறார், உலகத்தை உண்டாக்கினவர் என் கூட இருக்கிறார். நான் ஒரு விஷயத்தை இழந்தேன்னா 7 காரியத்தை நான் திரும்ப பெற்றுக்கொள்வேன் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க இழக்கவே மாட்டீங்க. எப்பொழுதும் நீங்க பெற்றுக்கொண்டே தான் இருப்பீங்க. நீங்க கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, அடுத்த சைடு வந்துகிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து கிவிங்ல இதுதான் சீக்ரெட். நம்ம கிவிங் பண்றோம்ல, ஊழியங்களுக்கு காணிக்க கொடுக்குறோம், அப்புறம் மற்றவர்களுக்கு உதவி செய்யறோம், பண உதவி செய்யறோம். நிறைய பேர் கொடுக்காம இருக்கிறது காரணமே பயம். எங்க இதை கொடுத்துட்டா வராதுன்ட்டு. ஆனா எனக்கு ஆண்டவர் ஒரு பெரிய படத்தை சொல்லி கொடுத்தாரு. நீ கொடுத்து மட்டும் பாரு, உன்னை எப்படி நான் உனக்கு இப்படி கொடுக்குறேன்னு சொன்னாருன்னு. என் வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட ஒரு பெரிய சத்தியம் அதுதான். ஏன்னா நான் கொடுக்கும்போது யாரை நம்பி கொடுக்குறேன்? ஆண்டவரே, நான் உங்களை நம்பி கொடுக்குறேன். ஆண்டவரே, நான் இந்த ஊழியத்துக்கு கொடுக்குறேன், இந்த ஊழியக்காரர் கொடுக்குறேன், இந்த இந்த மனுஷனுக்கு நான் கொடுக்குறேன், உதவி செய்யறேன், இந்த ஏழைக்கு நான் கொடுக்குறேன். யாரை நம்பி கொடுக்குறேன்? கர்த்தாவே, நான் உங்களை நம்பி கொடுக்குறேன். நான் இவருக்கு கொடுக்குறேன். ஏன்னா நீங்க எனக்கு கொடுக்கறதுனால அவர் கொடுக்குறேன். நான் ஏன் கொடுக்குறேன்?
ஏன்னா அவர் எனக்கு கொடுக்குறாரு, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் நான் இதை கொடுக்கும் பொழுது நீங்க எனக்கு இன்னும் அதிகமா கொடுப்பீங்க. இன்னும் அதிகமா கொடுக்கும்போது இன்னும் அதிகமா நான் கொடுப்பேன். ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? நான் ஆமென். அதிகமா கொடுக்கும் பொழுது ஐ மேக் ரூம் டு ரிசீவ் மோர். when you give more you are making room to receive more. நீங்க கொடுக்க கொடுக்க இன்னும் அதிகமா நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்றீங்க? உங்க வாழ்க்கையை நீங்க விசாலமாக்குறீங்க. இதுதான் சீக்ரெட் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. செழிப்பின் சீக்ரெட்டே இதுதான். அதனால இயேசு என்னங்க சொன்னாரு? கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் தானே சொன்னாரு. நீ கொடுத்துட்டு உனக்கு ஒண்ணும் வராதியான்னு சொன்னாரு. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சறுக்கி என்ன பண்ணுவாங்க? சரிந்து விழும்படி அறிந்து விழும்படி உங்கள் மனித மடியில கொட்டுவாங்களாம். இது 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 உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக அது சொல்லல. இது சத்தியம். இதுதான் ட்ரூத். ஏன்னா ஆண்டவருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன தெரியுமா? உங்களை ஆசீர்வதிக்கிறது மட்டும்தான். தி ஒன்லி திங் தட் காட் நோஸ் இஸ் டு பிளஸ் யூ. உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வான் தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 பாயிண்ட் பார்த்தோம். ரட்சிக்கப்பட்டோன்னு என்ன நினைச்சாச்சு? ரட்சிக்கப்பட்டோன்னு இன்னும் நிறைய காரியங்கள் நினைச்சு, பட் நான் சில காரியங்கள் தான் பார்த்தோம். ஏன்னா டைம் நம்மளுக்கு லிமிட்டடா இருக்கனால. இது எல்லாமே உங்களால உங்க கிரியனால நடந்துச்சா? எத்தனை பேர் சொல்றீங்க இது எல்லாமே நான் பண்ணதுனாலதான் பிரதர் நடந்துச்சு, என் கிரியனாலதான் நடந்துச்சு, நான் தான் பரிசுத்தாவினரை இழுத்து பிடிச்சி உள்ள உட்கார வச்சிருக்கேன் ஆண்டவரே? எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்களேன், போடுங்க, உங்க கமெண்ட்ல போடுங்க, நான் பாக்குறேன் யாரெல்லாம் அப்படி இருக்கீங்கன்னு. நான் தான் பிரதர் உயிர்த்தெழுதலின் வல்லமையை பிடிச்சி எனக்குள்ள அமுக்கி வச்சிருக்கிறேன். யாருமே போட மாட்டீங்க. அப்ப இது எதுவுமே உங்களால நடக்கல. எத்தனை பேர் சொல்றீங்க இது எதுவுமே என்னால நடக்கல? எத்தனை பேர் சொல்றீங்க? இருள்ல இருந்து நீங்க வெளியே வரல, அவர் தான் வெளியே கூட்டு வந்தாரு. நீங்க மறுபடியும் பிறக்கல, அவர் தான் பிறக்க வச்சாரு. கரெக்டா இல்லையாங்க? சோ உங்க ரட்சிப்பு எப்படி நடந்துச்சு? தேவனுடைய விசுவாசத்தினாலதான் நடந்துச்சு. சொல்லுங்க, என் ரட்சிப்பே அவரனாலதான் நடந்துச்சு. பாருங்க, எபேசியர் சாப்டர் 2 எபேசியர் 2:8 போடுங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் போட்டு செமிகோலன் வருது. இது உங்களால் உண்டானதல்ல. எது உங்களால் உண்டானதல்ல? கிருபையும் உங்களால் உண்டானதல்ல. அந்த விசுவாசம் ஒண்ணு வேலை செஞ்சு பாத்தீங்களா? அந்த கிருபையை கொண்டு வருதுக்கு, அதுவும் யாரால உண்டானது இல்லையா? ரொம்ப நாளா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நான் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பாருங்க, நம்ம எப்படிலாம் யோசிக்கிறோம் பாத்தீங்களா? தப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளாம். நான் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, அவ்வளவு பெரிய ஆளாடே நீ, அவ்வளவு பெரிய ஆளா நீ? என்னங்க நம்ம சொல்லுவோம்ல, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். நல்லா கவனிங்க, இந்த வருஷத்தை போடுங்க, எபேசியர் போடுங்க. தமிழ்நாட்டுல ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திரும்ப சொல்லுவோம், நல்லா இருக்கு. அவர் இறந்து போயிட்டாரு, நல்ல மனுஷன். அவர்கிட்ட ஒரு நாள் போய் கேள்வி கேட்டிருக்காங்க, இயேசுவை நீங்க ஏற்றிக்கொள்வீங்களான்ட்டு. அவர் பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை கிடையாது, நாத்திகர். அவரு கடவுள் இல்ல, கடவுளே ஒருத்தர் கிடையாதுன்னு சொல்ற ஒரு மனுஷன், ஆனா நல்ல மனுஷன். அவரு சூப்பரா ஒரு பதில் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்வது நான் ஏற்றுக்கொள்வது முக்கியமல்லை, அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று கேட்டு சொல்லுங்கள். சோ அவர் என்ன சொன்னாருன்னா, இதை நான் மிமிக்ரி பண்ணி காமிச்சார் வாய்ஸ்ல. ஓரளவுக்கு தான் வரும் எனக்கு மிமிக்ரி, பிரசங்கம் தான் நல்லா வரும். அவர் என்ன சொல்றாரு, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வது முக்கியம் இல்ல, அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். அவருக்கு புரிஞ்சிருச்சு பாருங்க, சுவிசேஷம் புரிஞ்சிருச்சு அவருக்கு. இயேசு என்னை ஏற்றுக்கொள்றதா ரட்சிப்பு, இயேசு என்னை ஏற்றுக்கொள்றதுதான் சுவிசேஷன்றது அந்த மனுஷனுக்கு புரிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொண்டதுனாலதான் இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. ஆண்டவர் முழு உலகத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. முழு உலகத்தை ஏற்றுக்கொண்டார் அவர். கிறிஸ்து உலகத்தை சிலுவையில தொங்கும் பொழுது நம்ம குட் ஃப்ரைடே மெசேஜ் பார்த்தோம், அது போய் திரும்ப பாருங்க. யோவான் 12 போட்டிருக்கு, மனுஷகுமாரன் உயர்த்தப்படும் பொழுது சகல ஜாதிகளும் தம்மிடத்தில் அவர் இழுத்துக் கொள்வார். when the son of man is lifted up, he shall take all nations unto him. இந்த மெசேஜ் கண்டிப்பா பாருங்க, யோவான் 12:32. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது, எப்பொழுது? சிலுவையில உயர்த்தப்பட்டிருந்தார். இது அவர் சிலுவையின் மரணத்தை பத்தி பேசுறாரு. இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில்
இழுத்துக் கொள்வேன் என்றார். சபையை மட்டுமா, யூதர்களை மட்டுமா, விசுவாசிகளை மட்டுமா, எல்லாரையும். இன்றைக்கு உலகம் முழுவதையும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹalleluya. God has accepted everyone in this world. எல்லாரையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. யாரையுமே வெறுக்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் கிடையாது. நல்லா கவனிங்க. யாருமே நம்ம தான் என்ன பண்றோம், இவன் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள, அதனால இவன் கூட நான் பேச மாட்டேன், இவன் கூட நான் பழக மாட்டேன். நம்ம தான் பண்றோம்ல. நம்ம சூப்பர் ஸ்பிரிச்சுவலுங்க. நம்மலாம் இயேசுவோட ஸ்பிரிச்சுவலுங்க. நம்மலாம் இல்ல, நம்மளாம் பயங்கர ஸ்பிரிச்சுவல். நம்மலாம் இயேசுக்கே நம்மளாம் கிளாஸ் எடுப்போம். அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் ஆயிட்டோம் நம்மளாம். அவர்லாம் ரசிக்கப்படல பிரதர். அவர் சாத்தான் பிரதர். சொல்ற நம்ம தான் சாத்தா மாதிரி பேசிட்டு இருக்கோம். ஏசு எவனாவது பார்த்து ரசிக்கப்படாதவனை பார்த்து நீ சாத்தான்னு சொன்னாரா? நல்லா கவனிச்சு பாருங்களேன். யார தெரியுமா அவர் திட்டினாரு? சாத்தானோட பிள்ளைகன்ட்டு, ரசிக்கப்பட்டு ஊழியம் பண்ணிட்டு இருக்கவன தான் திட்டினாரு சாத்தான்ட்டு. யோவான் 8ல பரிசேரு சதுசேரும் ஊழியம் பண்ணிட்டு இருந்தானுங்க. அவனுங்களதான் நீ எல்லாம் பிசாசோட பிள்ளைன்ட்டாரு. நான் சொல்லலைங்க, இயேசு சொன்னாரு. எந்த ரசிக்கப்படாதவனையும் பார்த்து நீ சாத்தான் இயேசு சொல்லவே இல்லைங்க. இதுதாங்க அவரோட அன்பு. நான் உயர்த்தப்படும் போது எல்லாரையும் இழுத்துக் கொள்வேன். சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நீங்க அவரை ஏற்றுக்கொண்டீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, அவர் உங்களை ஏற்றுக்கொண்டார். நீங்க ஜஸ்ட் என்ன தெரியுமா பண்ணீங்க? அவர் உங்களை ஏற்றுக்கொண்டான்றதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணீங்க. என்ன ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா, ஒரு நாள் உங்க கண்ணு திறந்து ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டான்றது தெரிஞ்சுக்கொண்டீங்க. அதுதான் ரட்சிப்பு. அதுதான் உங்க ரட்சிப்புனார். அதை நம்ம என்ன நினைச்சோம், நம்ம தான் ஏற்றுக்கொண்டோன்ட்டு. அவர் ஏற்றுக்கொண்டதுனாலதான் உங்க கண்ணை திறக்கப்பட்டுச்சு. சொல்லுங்க, அவர் ஏற்றுக்கொண்டதுனால, அவர் என்னை நேசித்ததுனாலதான் என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. இதுதான் நடந்துச்சு. அதான் எபேசியர்ல பவுல் எழுதுறாரு. எபேசியர் 2 அந்த வசனத்தை போட்டுருங்க. இது கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நடந்தது, உங்களுடைய கிரியையினால கிடையாது, உங்களால் உண்டானது இல்ல. இது தேவனுடைய ஈவு. இட் இஸ் a gift of God. Your salvation is a gift from God. சொல்லுங்க, உங்களுடைய ரட்சிப்பு ஆண்டவர் எனக்கு கொடுத்த gift. gift ஃப்ரீயா தான் கொடுப்பாங்க. காசுலாம் வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு செய்ய நான் gift தரேன் கிடையாது. gift எப்பவுமே ஃப்ரீ தான். ஆண்டவர் கொடுக்கறது எல்லாமே ஃப்ரீ தாங்க. சுகம் ஃப்ரீ, ரட்சிப்பு ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ தான். ஆசீர்வாதம் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ தான். ஆனா நிறைய பேருக்கு ஏன் சுகம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, அவர் ஃப்ரீயா கொடுக்குறான்றது தெரியாதனாலதான் பிரச்சனையே. ஃப்ரீயா கொடுக்குறான்னு தெரிஞ்சாதானே போய் வாங்குவீங்க. நம்ம கிட்ட என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க? நீ அதை பண்ணியா, இதை பண்ணியா, அதை கழட்டுனியா, வெள்ளை சட்டையை போட்டியா? வெள்ளை சட்டை போட்டாதான் ஹீலிங் நடக்கும் அப்படின்னா எனக்கு தான் நடக்கக்கூடாது. ஏன்னா நிறைய கருப்பு சட்டை போறது நான் தான். என்னங்க, இப்ப நான் கருப்பு சட்டை போட்டு போய் நிக்கிறேன் பிசாசு முன்னாடி துரத்துறதுக்கு. பிசாசு அங்கிருந்து பார்த்துட்டு, கிரண்பால் கருப்பு சட்டை போட்டிருக்காரு, ஆனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுமா? என்னங்க, பிசாசுக்கு சட்டெல்லாம் முக்கியம் இல்ல. உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்காருன்னு தான் அது பார்க்கும். உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்காரு, ரைட்டு. கிறிஸ்து இருக்காருன்னு இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஓகே, இப்போ ஓடிடலாம். என்ன சட்டை போட்டா அவனுக்கு என்ன? சட்டையில என்னங்க இருக்கு? ஹலோ, சட்டையில என்ன இருக்கு? பிடிச்ச கலர்ல சட்டை போட்டுக்கோங்க. என்னங்க, என்ன கலர் பிடிக்குமோ போட்டுக்கோங்க. ரெட் கலர் பிடிக்குமா போட்டுக்கோங்க, பச்சை கலர் பிடிக்குமா போட்டுக்கோங்க, சிவப்பு கலர் பிடிக்கும், எல்லா கலர், பிங்க் கலர் பிடிக்குமோ போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ரட்சிப்பு என்பது இலவசமா தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஈவு. இட் இஸ் a gift of God. அடுத்த வசனம், 9வது வசனம். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. எவனும் பெருமை பாராட்ட முடியாது. இப்ப புரிஞ்சிச்சுங்களா? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், பெருமைலாம் பாராட்ட முடியாது. அவர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? பெருமை பாராட்டதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் தான் உட்காந்து ஒரு நாள் ஆண்டவர் நன்றி சொல்லிட்டு இருக்கேன். ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொண்டீங்க, நன்றி ஆண்டவர். நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொண்டீங்க ஆண்டவரே. நீங்க ஏற்றுக்கொண்டதுனாலதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கு ஆண்டவரே. நான் ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவரே, நான் சமாதானத்தோட இருக்க ஆண்டவரே, வெற்றியோட இருக்கான்னு நான் நன்றி சொல்லிட்டு இருக்கேன் அவர்கிட்ட உட்காந்து. நம்ம தான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஒரு நாள் உட்காந்து. என்னங்க, இன்னிலிருந்து நன்றி சொல்லுவீங்களா ஆண்டவருக்கு என்னை ஏற்றுக்கொண்டீங்கன்ட்டு? புரியுதுங்களா? சோ கர்த்தர் தான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் தான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறார். ஆமென். சோ ரட்சிப்பையே கர்த்தர் தான் செய்யும் போது அற்புதத்தை யார் செய்யணும் உங்க வாழ்க்கையில? சொல்லுங்க. இப்ப பதில் சொல்லுங்க. ரட்சிப்பையே கர்த்தர் ஈவாக கிருபையினால அவருடைய விசுவாசத்தை உங்களுக்குள்ள டெபாசிட் பண்ணி, அதாவது எப்படி நடக்குன்னா, அவருடைய 8வது வசனத்தை போட்டுருங்க, அவருடைய விசுவாசத்தை உங்களுக்குள்ள வைத்து அதை செய்யறாரு. அப்படின்னா அற்புதத்தை எப்படி செய்வார்னு நினைக்கிறீங்க? என்னுடைய விசுவாசத்தின் மூலம்.
அவருடைய விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அற்புதம் நடக்கும். ஓகே. இப்ப உங்களுக்குள்ள இருக்க விசுவாசமே என்ன தெரியுமா? அவர் கொடுத்த விசுவாசம் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னைக்கு மனுஷன் வந்து பாவம் பண்ணி விழுந்து போனானோ அவனுக்குள்ள இந்த விசுவாசம் வந்து தேவன் கொடுத்த விசுவாசம் கிடையாது. ஹியூமன் ஃபெய்த்னு ஒன்று இருக்குது. தேர் இஸ் சம்திங் கால்ட் ஹியூமன் ஃபெய்த் அண்ட் தேர் இஸ் சம்திங் கால்ட் காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். மாம்சீக விசுவாசம் ஒன்று இருக்கு, தேவனை போல் விசுவாசிக்கிற விசுவாசம் ஒன்று இருக்கு. மாம்சீக விசுவாசத்தினால ரட்சிப்புலாம் உண்டாகாது. மாம்சீக விசுவாசத்தினால சில நன்மைகள் வேணா உண்டாகலாம், சில காரியங்கள் நடக்கலாம் வாழ்க்கையில. ஆனா தேவனை போல அற்புதங்களும் அதிசயங்களும் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ள வேலை செய்யணும்? காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் வேலை செய்யணும் உங்களுக்குள்ள. இன்னைக்கு உலகத்திலயும் நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்குங்க, நம்பிக்கையோட வாழ்றாங்க நிறைய பேர். ஆனா நம்பிக்கையோட வாழ்றான், ஆனா அற்புதம் நடக்குதா வாழ்க்கையில? ஹீலிங் மிராக்கிள்ஸ் நடக்குதா? அதெல்லாம் அவன் நடக்க மாட்டேங்குதே. ஆனா நம்பிக்கையோட வாழ்றான், ஒரு நல்லது நடக்கும் வாழ்க்கையில. பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னு பாத்தீங்களா? பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் ஆட்டிடியூட், ஒரு மோட்டிவேஷன், அதோட எல்லாம் வாழ்றாங்க. அது வந்து ஹியூமன் ஃபெய்த். அந்த ஹியூமன் ஃபெய்த்தை வச்சு ஹியூமன் லெவலுக்கு தான் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம், ஒரு மனுஷ லெவலுக்கு தான் அச்சீவ் பண்ணலாம். ஆனா நம்மளுடைய நோக்கம் வந்து மனுஷ லெவலுக்கு அச்சீவ் பண்றது இல்ல, தேவனுடைய லெவலுக்கு அச்சீவ் பண்ணும். ஏன் என் நோக்கம் வந்து தேவனுடைய லெவலுக்கு நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்? ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்பவுமே வந்து உங்க அப்பாவோட ஸ்டாண்டர்டுக்கு தான் நீங்க வளரணும். புரியுதுங்களா இல்லையாங்க? எத்தனை பேர் புரியுதுண்ணா? ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்கிறாரு, ஒரு 2000-3000 கோடி தொழில் வச்சிருக்கிறாரு. அவர் பையன் இருக்கிறான், அவன் வந்து அவனோட கோல் என்னதான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு சின்ன ஒரு 2 கடை வச்சுக்கிறேன் பிரதர், ஒரு 2 மளிகை கடை வச்சுக்கிறேன் அப்படி சொல்லுவான். அவன் சொல்லுவான் எங்க அப்பா ஒரு 2000-3000 கோடிக்கு பிசினஸ் பண்ணாருங்க, நானும் அவர் லெவலுக்கு வளரணும், அதுதானே சொல்லுவான் அவன். இதுதான் ஆண்டவரோட சித்தமா இருக்குது உங்க வாழ்க்கையில. நீங்க அவர் லெவலுக்கு எழும்பணுமா? சொல்லுங்க, நான் அவர் லெவலுக்கு வரணுமா? சோ உங்களுடைய அற்புதங்கள், உங்க வாழ்க்கையில நடக்கிற அற்புதங்கள், உங்க வாழ்க்கையில நடக்கிற அதிசயங்கள், அது எல்லாம் வந்து தேவன் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிற ஆவியினால விசுவாசத்தினால நடக்குது. அதுதான் வந்து பவுல் வந்து கலாத்தியர் 3 நம்ம படிச்சோம்ல, எப்படி வந்து ஆண்டவர் அற்புதங்களை செய்யறாரு? விசுவாசத்தினால, பை த ஹியரிங் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தை கேட்பதனால. ஆவியினால நடக்குது, கிரியையினால நடக்கல. இதுதான் பவுல் எழுதுறாரு. சோ இப்போ உங்களுக்குள்ள தேவனுடைய விசுவாசம் இருக்கு. சொல்லுங்க, எனக்குள்ள தேவனுடைய விசுவாசம் இருக்கு. ஆனா நிறைய நேரம் அந்த விசுவாசம் வேலை செய்ய மாட்டேங்குது. கவனிச்சிருக்கீங்களா? நிறைய நேரம் வேலை செய்ய மாட்டேங்குது. நிறைய நேரம் அற்புதங்கள் பெற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கு. ஒரு 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 சின்ன சம்பவத்தை மட்டும் பார்ப்போம். கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்க இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். உங்க ஸ்கிரீன்ல இருக்குது, இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க உங்க காணிக்கைகளை கொடுக்கலாம். ரைட் சைட்ல அந்த ஸ்கேன் இருக்கு, ஸ்கேன் பண்ணீங்கன்னா யூபிஐ மூலமாக நீங்க கொடுக்கலாம். கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே, எந்த யூபிஐ மூலமாகவும் நீங்க அதை ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். யூபிஐ நம்பர் 9884160264. அது கீழே யூபிஐ ஐடி கொடுத்துருக்கு பாருங்க, jjkiranpaul@okicici. இதை யூஸ் பண்ணி நீங்க யூபிஐ மூலமா கொடுக்கலாம். டைரக்டா அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அக்கௌண்ட் நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021205844236, ஐஎஃப்எஸ்சி கோட் ICIC 0000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தம். கர்த்தரை கனம் பண்ணி நாம் காணிக்கை கொடுக்கும் பொழுது நாம் அறிக்கை செய்து கொடுக்க வேண்டும். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உன்னுடைய எல்லா விளைச்சல்னாலும் முதற் பலனாலும் கர்த்தரை நீ கனம் பண்ணு. ஸோ நம்ம கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களாலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. வானத்தின் பலகனை திறந்து இடம் கொள்ளாதவர் மட்டும் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஆலைகள்ல புதிய திராட்சரசம், ஹல்லேலூயா, புரண்டோட செய்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நான் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரோட ஊழியத்துல கொடுக்குற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ராஜ்யத்துல விதைக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு 100 மடங்கான அறுவடையை கர்த்தர் கொடுப்பார். என் தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார். ஆமென். ஸோ நீங்க ஆஃபரிங் அனுப்பிட்டு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க, நீங்க அனுப்பியிருக்கீங்கன்ட்டு. ஸோ நான் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் அனுப்புறதுக்கு எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அனுப்பிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணி விட்டீங்கன்னா ஐ கேன் சென்ட் யூ அன் அக்னாலஜ்மெண்ட். உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் அனுப்பிவிட முடியும்.